மிஸ்டர் சுப்ஸ், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வலி என்ன? முட்டு வலி தான். என்னடா பொழப்பு இது? ஏன் படிச்சா என்ன தப்புங்கிறேன்? என்ன தப்பா? அதோ வெளியில உட்காந்துருக்க ஒரு குள்ள நரி, அது மாதிரி ஆயிடும். பரவாயில்லையா? பொண்ணுகள்லாம் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சாலே போதும். அதுக்கு மேல புருஷன் வீட்டுல போய் அவ புருஷனையும் பிள்ளையும் பாத்துக்க வேணாமா? அதனால என்ன, படிச்சுட்டு போட்டோம். படிச்ச அறிவு வரும்ல. படிச்ச அறிவு வரும்னு எந்த மடப்பையன் சொன்னா? படிச்சா அறிவு வராது, திமிரு தான் வரும். அப்புறம் புருஷனை எதிர்த்து பேசுவா, மாமியாரை எதிர்த்து பேசுவா. இதெல்லாம் தேவையா? ஏங்க, உங்க பொண்ணை ஒழுங்கா வளர்க்க உங்களுக்கு துப்பு இல்ல, அதை வச்சு எல்லா பொண்ணும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவீங்களா? நீங்க உங்க பொண்ணை வளர்த்த லட்சணம் தான் இந்த வெளில பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, பட்டாதான் தெரியும். ஆனா இந்த வீட்டுக்கு வர்ற பொண்ணை நாங்க படிக்க வைக்க மாட்டோம். அண்ணா அண்ணே, கோவப்படாதண்ணே. வந்த இந்த சம்பந்தம் கெட்டக்கூடாது இல்லண்ணே. என்னம்மா அது? அவங்க என்னென்னமோ பேசுறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஒத்து போகணுமான்னு? அண்ணே, தயவு செஞ்சு உங்க காலை பிடிச்சு கேக்குறேன்னே. இந்த சம்பந்தம் தட்டி போச்சுன்னா உங்க மருமகனோட வாழ்க்கையே வீணா போயிரும்னே. நான் இருக்கையில அப்படியெல்லாம் விட்டுருவேனா? அண்ணா அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருண்ணே. உன் பையன் கல்யாணத்துக்கு எந்த சிக்கலும் வராது. உங்க அண்ணன் வாக்கு கொடுக்குறேன். நான் வாக்கு கொடுத்தா காப்பாத்துவேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியுண்ணே. வந்தியா வலிக்கு இது தாண்டா எனக்கு வேணும். என்ன, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அண்ணே, உன்னைய நம்பாம வேற யாருன்னே நான் நம்ப போறேன்? உங்க அப்பன மாதிரி நீயே வந்து மாட்டிக்கிட்டிய பூங்குடி. உன்னை வச்சு நான் என்ன நாட்டாட போறேன் பாரு. இத பாருங்க சம்பந்தியம்மா, சம்பந்தம் பண்ண போறது நாம சம்பந்தம் பண்ண போறத நாமளே ஒழுங்கா பேசி முடிவு பண்ணிப்போம். இடையில உங்க அண்ணன் பேசுறது சரியில்லை. அவர் பேசுறத கேட்டு நாங்க சம்பந்தம் பண்ண முடியாது. ஆமாங்க, நீங்க சரியா சொல்றீங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. எங்க அண்ணன் என்ன சொல்றாரோ அதான் எங்களுக்கு வேத வாக்கு. ஆமா ஆமா, உங்க அண்ணன் கேனத்தனமா பேசிட்டு இருக்காரு. இது வேத வாக்கம், வேத வாக்கு. பேச வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஒரு பொம்பளை அடக்க ஒடுக்க முடியாமல ஆம்பளை கிட்ட எப்படியா பேசிட்டு இருப்ப? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுரும். அடச்சி, வாய் மூடி. யார பார்த்து என்ன வார்த்தைடி பேசுற? எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஆம்பளை சிங்கம்டிய அண்ணன். அவரை போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்க? பின்ன அந்த ஆளு பொண்ணுங்களை படிக்க வைக்க மாட்டேங்கிறாரு. ஏய், எங்க அண்ணனை மரியாதை குறைவா பேசுன உன் சம்பந்தமே எனக்கு தேவையில்லை. எங்களுக்கும் தேவையில்லம்மா. உங்க அண்ணன் சொல்ற பொண்ணையே உன் பிள்ளை கட்டி வை. இல்லையா வாசல தர்ணா பண்ணி உட்காந்துட்டு இருக்கே உன் ஒன்னும் பொண்ணு, அவளை கட்டி வைக்க சொல்லு. யோ, யார கட்டி வைக்கணும்னு என் அண்ணனுக்கு தெரியும். நீ வாய் மூடிட்டு போ. அவ்வளோ யோக்கியமான அண்ணனா இருந்தா அந்த ஆள் பொண்ணையே உன் பையனு கட்டி வச்சிருக்கலாமே. ஏன் பண்ணல? உங்க அண்ணன் பண்ண மாட்டாரு. யோ, எங்க அண்ணன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. ஆமா, பெருசா வாக்கு கொடுத்திருக்காரு. வாக்கு அவர் பேசுறதும் நடந்துக்கிறதும் இங்க பாரு. எனக்கு என்னமோ அந்த ஆள் முகமே சரியில்லை. பேசுறதும் நடந்துக்கிறதும் பார்த்தா உன் மொத்த குடும்பத்தையும் கெடுத்துருவாரு. ஏய், இப்படி எல்லாமா ஒரு மனுஷன் இருப்பாங்க? ஏய், வாய மூடி. என்னடி என் வீட்ல உட்கார்ந்துட்டு எங்க அண்ணனை தப்பா பேசுறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு வெச்சுக்கோ, மரியாதை கெட்டும். எந்திரச்சு வீட்டை விட்டு வெளிய போங்கடி. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? போகலன்னு வெச்சுக்கோ, நானே உன் கழுத்தை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போய் வெளிய விட்டுருவேன். இழுத்து விட்டுருவியா? உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? மேல கை வைக்க. அம்மா மல்லிகா, என் பொண்ணு கேடுமா? என்னமா நியாயம் இது? உன் வீட்டுக்கு மாவுளை பார்க்க வந்ததுக்கு என் பொண்ணாட்டி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்ன பேசிக்கிட்டு உன் பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காது. ஏய், நான் சாபம் விட்டு சொல்றேன்டி, உன் பையனுக்கு பொண்ணே கிடைக்காது. சாபம் விட்டு சொல்றது என் பையனுக்கு பொண்ணே கிடைக்காதுன்னு? எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் எனக்கு என் பையனுக்கு ஒண்ணு ஆகாதுடி. எங்க அண்ணனே என் பையனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இன்னொரு வார்த்தை உன் அண்ணன் பேச்ச கேட்டு நல்லா ஆடுடி. அப்புறம் எதுக்கு என் பொண்ணை கேட்ட? இனிமே நீ என் தெருப்பக்கம் வந்து உன் காலை வெட்டிடுவேன். ஓடி போடி, நீயும் அண்ணனும் வந்துட்டா. பெருசா பேச வந்துட்டாளு. அசிங்கப்படுத்துறாங்க பாரு. பாரு, மரியாதை வாய மூடிட்டு போயிருங்க. எங்க அண்ணன்
இனிமே என் இப்ப கூப்பிடு, அம்மா, பையனுக்கு கூப்பிடு. மகாராணி மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஊர் உலகத்துல இல்லாத பொண்ணை வச்சிருக்காளா? போதும், எப்படி நீ வா. பேசுறா பாத்தியா? டேய், நீ வா. கவலைப்படாதடா. உங்க மாமா இருக்காரு, உனக்கு மகாராணி மாதிரி பொண்ணை பார்த்து கட்டி வைப்பாரு. இனிமே இந்த பக்கம் ஏதாவது வந்தா டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? போடா. பெருசா வந்துட்டாளுங்க. என் வந்துட்டான், பையனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்றீங்க, நீங்க என்ன ஆகுறீங்கன்னு பாருங்க. பெருசா வந்துட்டாளுங்க பொண்ணை குடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு. உலகத்துல இல்லாத பொண்ணு எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் எனக்கு என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாது. பூங்கொடி, 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 ஐயோ ஐயோ, இவ எதுக்கு இப்ப ஓடி வரா? ஒன்னும் புரியலையே. வந்து எதுவும் குட்டை குழப்பிடுவாளோ? பூங்கொடி, ஐயோ என்ன அதெல்லாம்? ஆட கடவுளே, ஏன் இப்படி என் பிள்ளைய சோதிக்கிற? உங்களுக்கெல்லாம் கண்ணே இல்லையா? அட கடவுளே, உனக்கெல்லாம் கண்ணே இல்லையா? எதுக்கு என் பிள்ளைய இப்படி முட்டி போட வச்சிருக்கீங்க? எந்திரிடி, எந்திரிடி, எந்திரி, எந்திரிடி, சொன்னா கேள்றி. பூங்குடி, ஐயோ தம்பி, இங்க பூங்குடி, பாரு என்னாச்சு? தம்பி. அம்மா, என்னாச்சுமா? அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தாதே வருவேன்னு சொல்றாப்பா. ஏய் பூங்குடி, எந்திரி பூங்குடி, எந்திரி பூங்குடி, சொல்றேன்ல எந்திரி, எந்திரி, எந்திரி பூங்குடி, எந்திரி. ஐயோ, என்னாச்சு? என் பொண்ணுக்கு இப்படியா நடக்கணும்? பூங்குடி, எந்திரி பூங்குடி, ஒண்ணு இல்ல பூங்குடி. இதெல்லாம் பார்க்கணும்னா அந்த கடவுள் என்னை உசுரோட வச்சிருக்கு. எந்த பெத்த தாய்க்கு இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. ஐயோ, என் உசுரே போற மாதிரி இருக்கே. எதுக்குமா இப்ப அழுவுறீங்க? அழுகி நிப்பாட்டுங்க. இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் இவளை கூட்டிட்டு போறேன். வா பூங்குடி, வா, நீ வா பூங்குடி. நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு போக தான் இங்க வந்தேன். நீ போ, அவர் இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ஏய், எங்க வந்து நின்னு யாரு முன்னால இந்த கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன நாடக கொட்டையா? ஆளாளுக்கு நடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையை கிளம்புங்க. உங்க நாடகத்தெல்லாம் வேற எங்கேயோ போய் வச்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு பொண்ணை இப்படிதான் கொடுமைப்படுத்துவீங்களா? அதை கேட்க நீ யாரா? நீ யாரு? இனிமே பூங்குடிக்கு எல்லாமே நான் தான். ஓ, இது வேறயா? இவ சாமிங்க, கோவில்ல தான் இருக்கணும். சாக்கடையில விட்டுட்டு போக மாட்டேன். நான் கூட்டிட்டு போறேன்.